நாங்க வந்து ஐக்கியா போறோம், ஃபேமிலியா போறோம். சரி ஓகே, அதே ஒரு vlog-ஆ பண்ணுவோம். ஃபைனலி இப்போ வந்து ஐக்கியா வந்தாச்சு. இந்த லிவிங் ரூம் மாதிரி டிசைன் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடினா நாளைக்கு பண்ணுவோம். அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. ஜீன் வச்சிருக்காங்க, ஒரு நல்ல ஜீன் வச்சிருக்காங்க. வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு நம்ம வந்து போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். திஸ் இஸ் ஐஸ்வர்யா கண்ணன் ஹியர். என்னமா கீழே சத்தம்? டாக்ஸ்ல பயங்கரமா சவுண்ட் பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஐக்கியா போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம். சரி ஓகே, அதே ஒரு vlog-ஆ பண்ணுவோம். உள்ள என்னென்ன இருக்கு, என்ன அஃபோர்டபுளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன், அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இந்த வீடியோ. ஸோ ரெடி? எஸ். அவ்வளோ வெரி மாப்பிள்ளைக்கு ஐக்கியா போகிறதுக்கு. வெரி ஐக்கியா. எல்லா பெருமையும் கண்ணனுக்கு. சூப்பரா டிரைவ் பண்ணீங்க. Thank you so much. ஐயா கேளுங்க, எப்படி டிரைவ் பண்ணீங்க? ஆமா, நியூ டிரைவர் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. It's very nice, good driving. அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி. லாரியா? ஆனா நீங்க யாரை கேட்க முடியாது, நாங்க தூங்கிட்டாங்க ஆல்ரெடி. இங்க பார்க்கிங் இருந்துச்சா? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஃபைனலி இப்போ வந்து ஐக்கியா வந்தாச்சு. பிரம்மாண்டமா இருந்துச்சு, வெளியில பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு ஷாப். ஆக்சுவலா எல்லா விஷயம் நல்ல கலர்ஃபுல்லா ப்ளூவா வச்சிருக்காங்க. ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த விளக்குல எங்க இருக்கு? 350 ரூபா இந்த மாதிரி இருக்கு விளக்கு. ஓகே, ஓரளவு வெயிட்டா தான் இருக்கு. இங்க எல்லா பொருளையும் பார்த்தா வாவ் வாவ்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கம்மி இல்லை. இந்த மாதிரி கிச்சன் போட்டுருவோம்ப்பா வீட்டுல. இது பரவாயில்ல, 200 தான். இந்த லிவிங் ரூம் மாதிரி டிசைன் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடினா நாளைக்கு பண்ணி. அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. அழுகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியவே. பேப்பர் இப்படி கிரஷ் பண்ணா நடுவில் ஒரு பல்ப் வச்சு அது ரெடி ஆயிடும். 1390 ரூபாய் நீங்க சேவ் பண்ணலாம் வீட்டுல. ஏய் ஏஞ்சல், ஹாய் ஏஞ்சு, நல்லா இருக்க தங்கம்? இங்க எங்க இருக்க விட்டாங்கன்னு இதே வீடா மாத்தி நானும் விஷாலும் இங்கே தங்கிடுவோம். ஓ தங்கம், ப்ளீஸ் நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஐக்கியா கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணுங்க டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்வீடன் லைஃப். ஜீன் வைக்கிறாங்க, ஒரு நல்ல ஜீன் வைக்க வேணாம். இதெல்லாம் என் கண்ணில் தான் படணுமா? இது வந்து மைலோட ஹேர்ஸ் இருக்கும்ல ட்ரெஸ்ல சோஃபாலெல்லாம், அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு 99 rupees. I'm going to take this. 173 rupees. ஆனா அதுல 99 தான் போட்டிருக்கு. ஐயாவும் பேத்தியும் வைபிங்ல இருக்காங்க. இந்த ரூம் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு. என்னப்பா 2 பேர் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ஃபுல் செட்டே பாரு, 1 லட்சத்துக்கு. இது இப்போ வந்து நம்ம சோஃபா செக்ஷன்ல இருக்கோம். இங்க நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. என்னால கரெக்டா கவர் பண்ண முடியாது, சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் காட்டுறேன். நீங்க ஐக்கியா வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோஃபாஸ்லாம் சும்மா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சித்தி இது வேணுமா? சித்திக்கு சித்தி வேணுமா? சித்தி வேணுமா? சித்தி அது நல்லா இருக்கா தங்கம்? ஜாலியா இருக்கா? விஷு அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டெடி டேபிள் வாங்கி தர சொல்லுங்க, சரியா?
சூப்பரா இருக்கா? அதான் சொல்லிட்டு டாடி கிட்ட கேட்டு படிக்கிறதுக்கு குடும்பத்தை பிரிச்சு அனுப்பிடுறான். அவ போய் நீ தடம் பிடிக்கும். அங்க பார்த்தாங்க அந்த சேர் டைனோசர் சேர். அவளுக்கு இந்த ரூமை பார்த்தோன்னே ஆன்னு வாய் பழங்குதா இல்ல தங்கம்? வாவ், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான் ஃபைனலி. இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸோட டேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் மாதிரி இருக்கு. வெரி நைஸ் இல்ல? இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் நீட். ரொம்ப எலிகென்ட்டா இருக்கு. நம்ம வீட்டில் மொட்டை மாடி ஃப்ரீயாக இருக்கு. இது வந்து நம்ம இந்தியன் டீம்ல இருக்கு ஆக்சுவலா. நாங்கள பார்த்தா டாடா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. கவின் ரொம்ப நேரம் வீடியோல வரல. எங்க அம்மாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். ப்ளீஸ் உன்னை காமிச்சிரு கவின். சிட்டி வியூ மேடம். ஆனா அது வந்து ஸ்டிக்கர், நம்பிடாதீங்க. இல்ல அது வீடியோல பாக்கும்போது எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த பெட்ரூம் சிம்பிளா நீட்டா இருக்கு. ஓ இது கிட்ஸ் ரூம் டி. சாரி இப்பதான் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் நீ வீடியோல காமிச்சோன்னே. ஏன் வச்சிருக்கேன்னா இங்க இந்த மாதிரி கேரிங் பேக்ஸ் இல்ல ட்ராலி கொடுக்குறாங்க. கம்மியா வாங்கியிருக்கேன், அதனால இந்த பேக் எடுத்து ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இப்போ வந்து நம்ம ஃபாரினர்ஸ் ரூமை பார்த்தோம், இப்போ தான் நம்ம இந்தியன்ஸ் ரூம் பண்ணிருக்கோம். இதோட கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நம்ம ஸ்டைலில் ஹீரோ வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு க்யூட்டான காம்பேக்டான ஒரு ரொம்ப எலிகென்ட்டான ஒரு வீடு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே செப்பல் ஸ்டாண்டு, அப்புறம் ஹேங்கர்ஸ்லாம் இருக்கு. உள்ள என்டர் ஆனே லாண்ட்ரி ரூம். லாண்ட்ரி ரூம் எவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கப்புறம் வாஷ்ரூம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹால், கியூட் கிச்சன், வெரி ஸ்மால் கிச்சன், வெரி பிரிட்டி கிச்சன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெட்ரூம். நீங்க வந்து லிவிங் ரூம் கிடையாது, டைரக்டா அதுதான் எல்லாமே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் இருக்கு. பார்க்க போனோம்னா ஒரு 100-150 மேல இருக்கு. எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியாது. எனக்கு எது பர்சனலாக பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். சிரிப்பு பெற முடிஞ்சு. என்ன ரூம் போகிறோம்? கிட்ஸ் ரூம். நம்ம இங்கே இருந்துடலாமா? நம்ம இந்த ரூம் உனக்கான ரூம் தங்கம். இங்க பாரு, இங்க பாருங்க. எனக்கு ஆசையா இருக்கு இந்த ரூம் பார்த்து. அவளுக்கு கிட்ஸ் செக்ஷன். விஷாலி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கா. பார்த்தீங்கன்னா 270 தான். நைஸ், நல்ல குவாலிட்டியாக இருக்கு. அண்ட் இது டியூட்டிக்கு அது வாட்டி நிறைய டப்பாஸ் இருக்கு. இதெல்லாமே 150. இதெல்லாமே 150. அங்கே வந்து 200 இன்னும் சூப்பரான டப்பா இருக்கு. அந்த என்னோட அக்கா வச்சிருக்காங்க, அது 200. திஸ் இஸ் 250. அது இது 270. திஸ் இஸ் 150. இப்போ வந்து நம்ம லெவல் 1ல இருக்கோம். நம்ம முன்னாடி காமிச்சதா லெவல் 2. அது வந்து எல்லாமே செட் ஆனிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திங்ஸ் எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ப்ராப்பராக. பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு. கிரேசியான லைட்ஸ்லாம் இருக்கு. குட்டீஸ் பிடிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஐக்கியா வாங்க, எல்லாமே இருக்குங்க. கையில் ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இழுக்கிற எப்படா கையில் வந்துட்டு இந்த எந்திரன் மூவில வரும்ல.
ஃபைனலாக ஐக்கியால நாங்கள் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுள் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓரளவு டீசெண்டான அமௌண்ட் தான் இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு எது ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் வேணுமோ அது மட்டும் தான் எடுத்திருக்கோம். லைக் அன்னெசரி எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, ப்ரைஸஸ் அந்த மாதிரி இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே என்ன பெஸ்ட் திங்னா நீங்கள் வந்து லைக் எனக்கு ஒரு லாட்டாக எனக்கு 20 பீசஸ் 30 பீசஸ் வேணும்னா அந்த மாதிரிலாம் இங்கே நிறையா கிடைக்கும். ஒரே மாதிரி எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நம்பர்லாம் ரெஃபர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம லைக் தரையில் படுக்கிறவங்க மெத்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு இது. அண்ட் வாட்ச் எடுத்திருக்கோம். கிளாக் கரெக்ட் தானே, வால் கிளாக். அதுக்கப்புறம் லாண்ட்ரி, இது வந்து லாண்ட்ரி பேக் எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம். எனக்கு வந்து கம்மிக்குன்னு. அண்ட் இந்த பாக்ஸ் இதுதான் இங்கே வந்து ஓரளவு அஃபோர்டபுளான விஷயம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சாரி டிஸ்டர்பிங்காக இருக்கு ஃபோன், அதெல்லாம் அந்த சைடு வச்சுக்கலாம். ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யார் யார் வீட்டில் டாக் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் வந்தாலே எடுத்தது இதான். யார் யார் வீட்டில் டாக் இருக்கோ அவங்க எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக டாகோட ஹேர்ஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸில் இருக்கும், கீழே பெட்டில் அந்த மாதிரி. இந்த மாதிரி ரோல் இருக்கும். இது லைக் ஸ்டிக் ஆன் மாதிரி. நீங்கள் இதை எடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா அவங்களோட ஹேர்ஸ் எல்லாமே இல்லை கரெக்ட் ஆயிடும். அண்ட் இதில் நிறையா ரோல் இருக்கும், நீங்கள் எடுக்க தீர்ந்து போயிடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். சரி இது ரொம்ப எசென்ஷியல் அதனால எடுத்து வச்சு இப்போ நம்ம பில்லிங் போயிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லைக் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் முடிச்சு அப்படியே நம்ம வெளில வந்தோம்னா கண்ணு குளிர்ச்சியாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது நம்ம வந்து போய் பார்க்கலாம், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோல போகணும், நமக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணோம், அப்புறம் வாங்கிட்டு வந்து இங்கே பில் பண்ணணும், அப்புறமா அங்கே டைனிங் ஹாலில் உட்காந்து என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான். நான் வந்து வேடிக்கை பார்க்குற அவசரத்தில் பர்ஸை வந்து மிஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு அப்போ தான் ரியலைசேஷன் ஆகுது. ஆக்சுவலாக ஃபுட்டு வாங்க போய் தான் உன் தலை கட் ஆகுதுதான். ஃபுட் வாங்க போய் தான் ரியலைசேஷன் ஆச்சு. அப்புறமா போனால் நமக்கு முன்னாடியே நம்ம பர்ஸ் அங்கே வந்து நமக்காக போய் நிற்கிறேன். இல்லை ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கேட்டோம்னா பர்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம போய் அந்த கவுண்டரில் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நம்மளோட நேம், ஃபோன் நம்பர், சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நம்ம இந்த பர்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளீஸ் இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருள் ஏன்னா ஃபோட்டோ கேட்குறாங்க அவங்ககிட்ட இருக்கான்னு. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஃபைனலி காட் மை பர்ஸ். தேங்க்ஸ் ஐக்கியா. கியூவில் நின்று வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட் ரோல் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப புதுசா ஹேஜ் அப்படின்னா ஹாய்ன்னு நினைக்கிறேன் ஸ்வீடிஷ்ல. நம்ம இந்தியன்ஸ் தானே அது கொடுங்க அண்ணன் இது கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குழம்பு, சிக்கன் மீட் பால், நம்ம டோட்டலாக வந்து ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இதோட பில் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பில். சிக்கன் மீட் பால், அதுக்கப்புறம் சாண்ட்விச், ரோல் தானே ரோல், அதுக்கப்புறம் குக்கீஸ், கீழே பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, இது வந்து பட்டர் ரோல், பட்டர் க்ராய்சன்ட். படிக்கல எது போடலாம், கேப்பச்சினோவா எக்ஸ்பிரஸோவா அமெரிக்கானோ? நம்ம ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு ஆப்ஷன் கொடுத்தா போதும். நீங்கள் அங்கே பில் பே பண்ணோடனே கப் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் சுகர்ஸ்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே இதை கொண்டு வந்து இங்கே வந்து டிஸ்போசபிள் ஐ மீன் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான நம்ம ஒரு டைமும் நீங்கள் இந்தியன்ஸ் அவங்களை ப்ரூவ் பண்ண வைக்கிறோம். நாங்கள் மத்தியானம் லஞ்ச் வாங்கினதுனால எங்களுக்கு ஐஸ்கிரீம் கூப்பன் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிச்சு. ஸோ அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னோட பில் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2205 ரூபா ஆச்சு. அண்ட் அவங்க தனி பில், கவின் தனி பில், 3 பில் போட்டிருக்காங்க. ஃபைனலி முடிஞ்சு. நீங்கள் வந்து ஐக்கியா வர பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டே டைமில் வந்துடுங்க. லைக் இட் டேக்ஸ் மோர் தேன் 3 to 4 hours உங்களுக்கு ரீச் ஆக மட்டுமே. ஐ மீன் ரீச் ஆகிட்டு உள்ளே சுற்றுறதுக்கு மட்டுமே 3-4 மணி நேரம் தேவைப்படும். அண்ட் வரும்போது நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய ட்ரெண்டாக இருக்கணும், லைக் நிறையா நடக்கணும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சூப்பர் எக்ஸ்பென்சிவும் கிடையாது, சூப்பர் சீப்பும் கிடையாது. ஓகே, ஓரளவு மிட் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. நான் வந்து மைசூர்லேருந்து வரதுனால நான் நைஸ் ரோட்லேருந்து வந்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரேயராக வாங்க, டிராஃபிக் அது இதெல்லாம் இருக்கும். ஃபைனலி டன். ஐம் கோயிங் டு ஹோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். பாய் சொல்லுங்க.
பாய். இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே வந்து காமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் நீங்களும் கண்டிப்பா வந்து ஐக்கியால ட்ரை பண்ணி பாருங்க. பாய். ஞாபகம் வருது, வாட்டர் பாட்டில் பார்த்தப்பறம் ஐக்கியால வந்து ஃப்ரீ வாட்டர் சர்வீஸே கிடையாது. ப்ளீஸ் நீங்க வீட்ல இருந்து வரும்போதே தண்ணி பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், கிட்ஸ்லாம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் தண்ணி பாட்டில் கையில வச்சுட்டே இருங்க. ஏன்னா 60 rupees ஒரு தண்ணி பாட்டில், 1 லிட்டரும் கிடையாது. அது இவ்வளவுதான். இது 1 லிட்டரும் இருக்காது, அதுவே 60 ரூபா. ஹிமாலயன் வாட்டர் நினைக்கிறேன். அதே மாதிரி வீட்ல இருந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துருங்க. ரொம்ப ஹங்கிரியா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப தூரம் நடக்கிறதுனால. ப்ளீஸ் இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாய்.